threat modeling is a proactive security process. It is used to identify, evaluate and mitigate the potential threat. Under the purpose, it protects application assets by understanding what could go wrong and the importance in web applications. Web apps often face threats like CSS with the cross-site scripting. It helps developers prioritize security from design phase. I'm going to explain about core components of threat modeling. அதில் 5 types இருக்கு: asset, actors, entry point, recovery, potential threat. Assetனா வந்துட்டு வேல்யூ
வெரி யூஸ்ஃபுல். அதனோட டேட்டா எல்லாமே சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுக்கணும். Used to secure your authentication and authorization details. ஓகேவா? ஸோ த்ரெட் மாடலிங் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட யூசர் வந்து எந்த ஒரு ஹைஜாக் ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் செக்யூராக கொண்டு போகிறதுக்காக இந்த த்ரெட் மாடலிங் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இதில் யூஸ் பண்ணுற ஒரே ஒரு கான்செப்ட் என்னன்னா ஸ்ட்ரைடுன்னு சொல்லி கான்செப்ட். ஓகே, ஸ்ட்ரைடு அப்படின்னா ரிப்பீட், டேம்பரிங் அன்னைக்கு நம்ம கிளாஸில் பார்த்தோம் இல்லையா? ஸோ இதே மாதிரி ரெப்புடேஷன், வேரியன்ஸ். ஸோ வந்து நம்மளோட எல்லா எக்ஸிக்யூட்டிவ் லெவல்ஸும் பார்த்து கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறது இந்த ஸ்ட்ரைடுங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணுவோம் த்ரெட் மாடலிங். இந்த த்ரெட் மாடலிங் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட டேட்டாஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் யூசிங் பேக்கப் இன் யுவர் மொபைல் ஃபோன்ஸ், ரைட்? அந்த மொபைல் ஃபோன்ஸில் ஜிபி யூஸ் பண்ணுறோம், ஆப் டவுன்லோட் பண்ணி ஒவ்வொரு பேக்கப் உங்களோட ஆப்பில் டவுன்லோட் பண்ணுறோம். இந்த பாஸ்வேர்ட் இஸ் வெரி லெஸ். பாஸ்வேர்ட் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா என்ன ஆகும்? நம்மளோட பாஸ்வேர்ட் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா என்ன ஆகும்? ஹைஜாக் ப்ராப்ளம்ஸ் வரும். அன்வான்ட் அன்ஆத்தரைஸ்ட் பர்சன்ஸ் வில் ஹைஜாக் அவர் டீடைல்ஸ் வித் எவ்ரிதிங், ரைட்? ஸோ அதனால நம்மளோட பாஸ்வேர்ட்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக இந்த த்ரெட் மாடலிங் உள்ள ஒரு மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, கிளியரா? தேங்க்யூ.